சிலர் பணாசையினால பல வேலைகளை செய்து தோல்வியை காண்பார்கள். கடைசியாக தேவன் மீது குற்றம் சாட்டுவார்கள். தேவன் எனக்கு உதவி செய்யவில்லை, தேவன் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று பழி சுமத்துவார்கள். இவர்கள் எல்லோருமே தங்கள் சுய புத்தியின் மீது சார்ந்து நடக்கிறவர்கள். இவர்களுக்கு பொறுமை இருக்காது. தேவன் மீது குற்றம் சாட்டுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சேட்டைகள் அடித்து கொண்டு எழும்புவார்கள் என்று சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அவருடைய பதிலுக்கு காத்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தார் அல்ல. உலகத்தார் நடந்து கொள்ளுகிற விதமாய் நாம் நடக்க முடியாது. அவர்களோடுக்கும் நமக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. அவர்கள் பல தவறுகள் மூலமாக அவர்கள் வேலையை வாங்குவார்கள். நாம் அப்படி வாங்கக்கூடாது. லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குவது தவறு. லஞ்சம் தரக்கூடாது. அதெல்லாம் பாவம். கர்த்தர் உங்களோடு இருந்தால் வேலை உங்களை தேடி வரும். நீங்கள் லஞ்சத்தை கொடுத்து வேலை வாங்குவது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அது கர்த்தர் நாமம் தூசிக்கப்படும். கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாம பயத்தினால பணத்தை கட்டி அந்த வேலையை வாங்குவார்கள். இதெல்லாம் தவறு, கர்த்தருக்கு விரோதமான செயல். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப் எங்கு சென்றாலும் வெற்றி கண்டார். போத்திபார் வீட்டிற்கு சென்றார். அங்கேயும் அவர் அதிகாரியா இருந்தார். அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. ஜெயிலுக்கு சென்றார். அங்கேயும் அவர் அதிகாரியா தான் இருந்தார். ஏன்? தேவன் அவரோடு கூட இருந்தார். உங்களோடு என்னோடு தேவன் இருந்தால் இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகளும் நமக்கு சாதகமாக இருக்க முடியும். இது ஆணித்தரமா நான் சொல்ல முடியும்.